என் பேர் வந்து வடமலை. போன முறை வந்து திமுகவுக்கு தான் நான் ஓடு போட்டேன். ஓடு போட்டதுமே திமுக ஆட்சியில் செக்குமேடு தேவராஜ் ஜெயிச்சார். ஜெயிச்சதோட சரி எங்கள் பஞ்சாயத்து சைடு சுத்தமாக வரவே இல்லை. எந்த ஒரு ஃபண்டும் அனுப்பலை. நான் வந்து பொறத்தாவட்டத்தை சேர்ந்தவன். இந்த ஆட்சியில் வந்து எல்லாம் பசங்களுக்கெல்லாம் வன்கொடுமை அதிகமாக நடக்குது. பாலியல் பலாத்காரம், சாராயம் குடிச்சிட்டு அவன் கஞ்சா அடிச்சுட்டு ரோடு முழுக்க திரிகிறான். அப்புறம் ஸ்கூலான போய் பசங்க வந்து நிற்க முடியறதில்ல, பஸ்ஸு ஏற முடியறதில்ல. இந்த ஆட்சியில் வந்து எல்லாம் இந்த சாலை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க. எங்கள் ஊரில் வந்து காலேஜ் போகிறதுக்கு கூட பஸ் வசதி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் இது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா பழசாக தான் இருக்குது. மழை வந்தால் கூட ஒழுகுது. நிழல் கூடும். இது பஸ் ஸ்டாப் அப்படி தான் இருக்குது. பஸ்ஸு போகிறதுக்கு கூட நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு தான் பஸ் ஏறணும். பஸ் வசதியும் சுத்தமாக இல்லை. வாட்டர்ன்றது வந்து கொஞ்சம் தான் வருது. ஸோ அதனால் வாட்டர் வேணும். இப்போ வந்து நான் 12வது காலேஜ் முடித்தேன். காலேஜும் சேர்ந்தேன். 12th லேப்டாப் அம்மா திட்டத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து தேர்ட் இயரில் கொடுத்ததுனால செகண்ட் இயரில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ அம்மா திட்டத்தில் வந்து 12th கொடுத்துருந்தா நாங்கள் ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருப்போம். ரோடு வசதி கூட இல்லை. அவ்வளோதான். ஏன்னா இந்த ஆட்சி வந்த பின்னாடி நிறைய பேர் ரொம்ப இந்த சின்ன பசங்க கூட ரோடில் நடமாட முடியல. ரொம்ப அவதியாகுது. ஸ்கூலுக்கு போக முடியல. ரோடு போடல. நாங்கள் பல முறை நாங்கள் கொடுத்துங்க. ரோடும் போடல. வழி ஏன் போடல, எதுக்கு போடலன்னு கேட்குறாங்க. நாங்கள் பதில் சொல்ல முடியல. இந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம். எடப்பாடி ஆட்சி வந்தால் நல்லா செயல்படுறாரு. நல்லா ஆட்சி நடத்துகிறாரு. அவருக்கு வெளியே எந்த குறையும் இல்லை. எங்கள் அமைச்சர் இருக்கும் வெளியே வந்து மாதத்துக்கு ஒரு டைமாக எந்த கூப்பிட்ட குரலுக்கு வந்து